வெல்கம் டு KamalisDiary. என்னங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? டே 1 அண்ட் டே 2 வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு வீடியோ வந்து டே 3. ஸோ டே 3ல என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். நம்மளோட சேனல்ல 1 வீக் ஹேர் க்ரோத் சேலஞ்ச் போயிட்டு இருக்கு. அதுல அந்த 1 வீக் ஹேர் கேர் ரொட்டீனை தான் நான் உங்க கூட காட்டிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு வந்து டே 3. டே 3ல என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத தான் நாம பார்க்க போறோம். டே 1 அண்ட் டே 2ல வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கறத வீடியோ ஆல்ரெடி போட்டாச்சு. இது டே 3க்கான வீடியோ. அதை இன்னும் பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், போய் பாருங்க. இது எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து என்னோட ரெகுலர் ஹேர் கேர் ரொட்டீனை தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் ஹேர் கேரே நான் பண்ணதே இல்லை. நான் தலைக்கு தேங்காய் எண்ணெய் மட்டும் தான் வச்சிருக்கேன். நான் எந்த பேக்கும் போட்டதே இல்லை. எங்க இருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு தெரியலன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஹேர் கேர் ரொட்டீனை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் சிம்பிளா ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க அதை பண்ணவே உங்களோட ஹேரோட இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்த்துட்டு நீங்க வந்து ரெகுலரா அதை பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. டே 3ல ஒரு ஜூஸ் சொல்ல போறேன், அதுக்கப்புறம் ஆயில் அப்ளை பண்ண போறோம். வாரத்தில் 2 தடவை நீங்கள் இந்த மாதிரி ஜூஸ் குடிச்சிங்கன்னா உங்களோட ஹேர் க்ரோத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்போவுமே ஹேர் கேருங்கிறது இன்டேக்கும் இருக்கணும், அவுட் சைட் வந்து ஹேர் கேரும் இருக்கணும். ரெண்டும் சேர்ந்து வரப்ப நம்மளோட ஹேர் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக, சில்கியாக, ஷைனிங்காக, ரொம்ப லாங்காகவும் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான ரிசல்ட்ஸ் வந்து வரும். இன்னைக்கு நாம குடிக்கிற ஜூஸ் என்னென்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்ணும், ஹேர் க்ரோத்தை இம்ப்ரூவ் பண்ணும். அதே மாதிரி நமக்கு ஏதாவது கிரே ஹேர் இருந்ததுன்னா அதை வந்து ரெடியூஸ் பண்ணும். கிரே ஹேர் வராமல் ப்ரிவென்ட் பண்ணும். அதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறது நெல்லிக்காய் அண்ட் கருவேப்பிள்ளை. நெல்லிக்காய் ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஹேர் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளையும் வந்து இந்த நெல்லிக்காய் போக்கும். அதே மாதிரி கிரே ஹேர் வராமல் தடுக்கும். கிரே ஹேர் வந்து வராமையே இருக்காது. கண்டிப்பாக வந்து 40 வயசுக்கு மேலே எல்லாருக்குமே கிரே ஹேர் வரும். இந்த மாதிரி நெல்லிக்காய், கருவேப்பிலை இதெல்லாம் சாப்பிட்டோன்னா நமக்கு வந்து இந்த கிரே ஹேர்லாம் வராமல் ப்ரிவென்ட் பண்ணும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த ஜூஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஹேர் கேருக்குன்னு வாரத்தில் 2 நாள் ஏதோ ஒரு ஜூஸ் வந்து நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக குடிச்சிங்கன்னா நம்மளோட ஹேருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ப்ளஸ் நம்மளோட ஹேர் க்ரோத் வந்து இம்ப்ரூவ் ஆகும், நம்மளோட ஹேர் ஃபால் வந்து ரெடியூஸ் ஆகும். நெல்லிக்காயில் விட்டமின் சி இருக்குது. அதே மாதிரி கறி லீஃபில் ஏகப்பட்ட இரும்பு சத்து இருக்குது. இது ரெண்டுமே வந்து நம்மளோட தலைமுடிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதை நம்ம வந்து இன்டேக்காகவும் எடுத்துக்கணும், அவுட் சைடாகவும் நம்ம மாஸ்காகவும் அப்ளை பண்ணலாம். அதனால் இன்டேக்காக இன்றைக்கி வந்து இந்த ஜூஸை வந்து நான் எடுத்துக்க போகிறேன். ஸோ இதை வச்சு தான் ஜூஸ் பண்ண போகிறோம். இது எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். இந்த ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் நெல்லிக்காயும் கருவேப்பிலையும் எடுத்துக்க போகிறோம். இது வந்து உங்களுக்கு என்ன அளவு தேவையோ அந்த அளவு ஈக்குவல் ப்ரொப்போர்ஷன் தான் நான் எடுத்துருக்கிறேன். இது கூட நான் சால்ட்டு சேர்த்து தான் நான் ஜூஸ் பண்ண போகிறேன். அதனால் உங்களுக்கு சால்ட்டு வேணும்னா சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை ஹனி வேணும்னா ஹனி ஆட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம ஃபஸ்ட்டு வந்து மிக்சியில் வந்து ஒரு சுற்று விட்டுட்டோன்னா அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஜூஸ் நல்லா கிடைக்கும், ரெண்டுமே நல்லா அரைப்படும். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினரில் நீங்கள் இதை ஸ்ட்ரெயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். கறி லீஃபும் சரி, ஆம்லாவும் சரி, நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை வந்து நீங்கள் வெறும் வயிற்றில் குடிச்சிங்கன்னா இன்னும் இதோட எஃபெக்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ மார்னிங் டைமில் குடிக்கிறது பெஸ்ட் ஆப்ஷன். டே 3ல நான் ப்ரிப்பேர் பண்ண நெல்லிக்காயும் கருவேப்பிலையும் ஜூஸு இங்கே இருக்குது. ஸோ இதை குடிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. நம்மளோட ஹேர் க்ரோத் வந்து ப்ரமோட் பண்ணும். நெல்லிக்காயும் கருவேப்பிலையும் ஹேர் க்ரோத்துக்கு மட்டும் பெனிஃபிட் இல்லை, நம்மளோட உடலில் இருக்கிற நிறையா பாகங்களுக்கு தேவையான ஹெல்த் பெனிஃபிட்டை வந்து நெல்லிக்காயும் கொடுக்குது, கருவேப்பிலையும் கொடுக்குது. ஈவன் நம்ம வந்து இன்னும் இளமையாக இருக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா இந்த நெல்லிக்காய் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இங்கே வந்து நெல்லிக்காய் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காது, அதனால் நாங்கள் ஃப்ரோசன் தான் வாங்கி யூஸ் பண்ணுவோம். அதுவும் நான் வந்து தீப் அப்படிங்கிற பிராண்டு தான், ஏன்னா யூஎஸில் யாராவது இருக்கிறீங்கன்னா தீப் அப்படிங்கிற பிராண்டில் கட்டட் நெல்லிக்காய் தான் நான் வந்து யூஸ் பண்ணினேன். அது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த ஜூஸ் வந்து நான் குடிக்கிறேன். சூப்பராக இருக்குது. பார்த்தீங்கன்னா இதில் நம்ம சால்ட்டு கலந்துருக்கிறதுனால ஒரு துவர்ப்பு ப்ளஸ் அந்த கருவேப்பிலையோட வாசம் சேர்ந்து இந்த ஜூஸ் வந்து சூப்பராக இருக்கும். இது உங்களுக்கு இந்த மாதிரி உப்பு சேர்த்து குடிக்க பிடிக்கல அப்படின்னீங்கன்னா இதில் நீங்கள் கொஞ்சம் ஹனி கூட சேர்த்துக்கலாம். உப்பு வந்து நான் கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன். நீங்கள் ஹனி சேர்க்குறப்ப சும்மா ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டால் போதும். பட் இந்த மாதிரி உப்பு சேர்த்து குடிக்கிறப்ப சூப்பராக இருக்குது. அதாவது உங்களுக்கு வந்து இஞ்சியும் பிடிச்சிருந்ததுன்னா இஞ்சி கூட இதில் சேர்த்துக்கலாம். பட் எனக்கு வந்து இஞ்சி பிடிக்காது. நான் எப்போவுமே இந்த நெல்லிக்காயோட கருவேப்பிலையும் சேர்ந்து தான் குடிப்பேன்.
இல்லை எனக்கு இதுவும் குடிக்க முடியாது, குடிக்க பிடிக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக இது கூட 2 ஸ்பூன் தயிர் சேர்த்து மோரில் கலந்து கூட நீங்கள் குடிக்கலாம். இது வந்து கிட்ஸுக்குமே கொடுங்க. அதுவும் இந்த கொரோனா டைமில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து இந்த நெல்லிக்காயில் அதிகமாக இருக்குது. அதனால் இதை வந்து கிட்ஸுக்கும் கொடுத்து பழகுங்க. Hi. I'm too small for the camera. இந்த நெல்லிக்காய் ஜூஸு சூப்பராக இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக குடிச்சு பாருங்கள். குடிச்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து என் பொண்ணும் குடிப்பா. நான் வந்து காட்டுறேன் பாருங்கள். ஸோ உங்கள் கிட்ஸுக்குமே கொடுங்க. நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்ப அதிகமானது. சூப்பராக இருக்கும் அது. ஏன்னா நெல்லிக்காயை மட்டும் ஜூஸ் போட்டும் குடிக்கலாம். பட் கருவேப்பிலையும் சேர்ந்து இருக்கிறப்ப கருவேப்பிலையில் உள்ள இரும்பு சத்து வந்து நமக்கு கிடைக்கும். முடி கருகருன்னு வளரும். ப்ளஸ் நம்மளோட இளநரையை தடுக்கும். ரியலி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு குடிக்கிறதுக்கு கஷ்டமாகவே இருக்காது. வீக்லி ட்வைஸ் இந்த ஜூஸை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த ஜூஸை வந்து தாராளமாக குடிக்கலாம். யாருக்கும் எதுவுமே ஆகாது. ஈவன் நீங்கள் சால்ட் போட்டிருக்கறனால டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருக்கட்டும், நெல்லிக்காய்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நான் வந்து இப்போ இந்த ஜூஸை குடிச்சிட்டு என்னோடய தலைக்கு வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு என்னோடய அடுத்த வேலையெல்லாம் பார்க்க போகிறேன். ஆயில் அப்ளை பண்ணுறத வந்து அவங்க ஸ்கேல்ப் ஃபுல்லாகவும் தடவலாம், இல்லாட்டி உங்களோட முடி ஃபுல்லாகவும் தடவலாம். அது வந்து உங்களோட இஷ்டம் தான். நான் வேலைக்கு போகிறேன், என்னால் வந்து பகல்லலாம் தடவ முடியாது, இல்லை நான் எங்கேயா ஃபங்க்ஷன் போகிறேன்னா அந்த டேவை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் நைட்டு வந்து தடவிக்கோங்க. இதே மாதிரி தலைக்கு குளிச்சுட்டு அடுத்த நாள் வந்து முடியை நம்ம விட்டோன்னா ரொம்ப ஃப்ரிஸி ஆகி நமக்கு வந்து சிக்காகி ஹேர் ஃபால் ஆகும். நமக்கு வந்து டேங்கிள் விழுந்தாலே வந்து ஹேர் ஃபால் வந்து அதிகமாக ஆகும். அதனால் டேங்கிள் விழாத மாதிரி நம்ம முடியை பார்த்துக்கணும். நான் எப்போவுமே தலைக்கு குளிச்சுட்டு வந்து அடுத்த நாள் வந்து கொஞ்சமாவது ஆயில் வச்சுக்குவேன். அப்போ தான் வந்து என்னோட முடி வந்து சிக் ஆகாமல் இருக்கும். ஆல்ரெடி நம்ம வீடியோலேயே வந்து ஹேர் ஆயிலிங் அண்ட் பிரைடிங் மெத்தடு அப்படின்ட்டு போட்டிருப்பேன். ஸோ அதையுமே போய் பாருங்கள். இன்றைக்கி நான் என்ன ஹேர் ஆயில் அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 மிக்ஸ் ஹேர் ஆயில் தான் அப்ளை பண்ண போகிறேன். நம்ம சேனல்லே வந்து ஆல்ரெடி 5 மிக்ஸ் ஆயில் போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ வேணும்னா நீங்கள் போய் பார்த்துக்கலாம். அது எப்படி நான் ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்ட்டு. அந்த ஆயில் தான் வந்து நான் ஸ்கேல்ப்புக்கு ப்ளஸ் முடிக்கு எல்லாத்துக்குமே நான் அப்ளை பண்ண போகிறேன். ஆல்ரெடி என்னோடய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், சப்ஸ்கிரைபராக இருக்கட்டும், இந்த ஆயில் வந்து யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு ஹேர் ஃபால் கம்மியாக இருக்குது அப்படின்னு என்கிட்ட ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. டே 3ல் தலைக்கு லைட்டாக ஆயில் வச்சா போதும். அதுவும் வந்து சிக்கு விழாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த ஆயிலை வந்து நான் என்னோடய ஸ்கேல்ப் அண்ட் என்னோடய ஹேருக்கு தடவ போகிறேன். டே 3 நல்லபடியாக சூப்பராக முடிஞ்சுது. நாம் வந்து டே 4ல் நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். டே 4ல் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத டே 4 வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் அப்படின்னு இருக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டோனையும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Until stay tuned. Bye bye. Thanks for watching.